படம் வந்து ஒரு மணிரத்னம்ன்ற ஒரு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்கார வேண்டிய ஒரு முட்டாள் டேரக்டர் எடுத்துருக்க படம் பார்க்கவே பார்க்காதீங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். சங்கர் எடுத்தாலும் சரி, மணிரத்னம் சார் நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். ஹேர் மாதிரி இருக்குங்க படம், ஒன்றுமே புரியாது. நீங்கள் வந்து படம் பாருங்கள், ஒரு கிழட்டு பைய ஒரு கூத்தியாலோட கூத்தடிக்கிறீங்க, சும்மா உட்காந்து சுற்றிக்கிட்டு டும்பு சுற்றிட்டு இருக்கிறதும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஓட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு 1970 வந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு டும்பு சுட்டுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் கனெக்டிவிட்டியே இருக்காது. அதுவும் ஒரு படம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு படங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு குப்பை படம் பார்க்கவே முடியாது. 3 மணி நேரம் வேஸ்ட்டு. 2 ஜீனியஸு, 2 கிழட்டு பசங்க ரிட்டையர் ஆகிட்டு உட்கார வேண்டியவங்க இந்த படத்தை வந்து பண்ணி சாவடிச்சா நீங்கள் 3 மணி நேரம். படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடோட வந்த படம் தான். ஏன்னா வந்து ஒரு கமலஹாசன் கிட்டத்தட்ட இந்தியன் 2 ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். மணிரத்னம் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்க ஃபிலிமாக தான் வரும்னு பார்த்தோம். பட் ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாயகனுடைய சாயலில் போனாலும் அதுக்கப்புறம் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மொக்கையாகவும் ஒன்று கோர்வை இல்லாமல் போயிடுதுங்க. ஸோ அவ்வளவு மொக்கையாக போயிடுது. இது மாதிரி ஒரு படம் வந்து ஏன் இவங்க எடுக்கணும், இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து அவங்களால வந்து கொஞ்சம் கூட வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சீன் பை சீன் ஒரு அழகாகவும் பண்ண தெரில. 2 ஜீனியஸு, 2 கிழட்டு பசங்க ரிட்டையர் ஆகிட்டு உட்கார வேண்டியவங்க இந்த படத்தை வந்து பண்ணி சாவடிச்சா நீங்கள் 3 மணி நேரம். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பட்டுக்கலாம், ஏன் பண்ண முடியல எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இவருக்கும் வந்து படத்தை ஸ்கிரிப்ட் பண்ண தெரியல, மணிரத்னம் பண்ண முடியல இதுவரை. நீங்கள் வேணால் பாருங்கள், செக்கச்சவந்த வானம் ஓடாத படம், அதையே காப்பி பண்ணி திருப்பி எடுக்கல வந்து என்ன அர்த்தம் இருக்குது? அதே நாயகனையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சாவடிச்சிருக்காங்க. படம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு படங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு குப்பை படம் பார்க்கவே முடியாது. 3 மணி நேரம் வேஸ்ட்டு. ஒரு படம் ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப மெயின். நீங்கள் வந்து கமலஹாசனை வச்சுடுங்க, இல்லை சசிகுமாரை வச்சுடுங்க, இதே டூரிஸ்ட் ஃபேமிலியை நாங்கள் கொண்டாடணும், இல்லைன்னு சொல்லலை. கிட்டத்தட்ட 11 ஒரு படம் வந்துருக்கு, அந்த படம் சூப்பராக இருக்குது, அந்த படத்தை கொண்டாடுறோம். ஏன் இந்த படத்தை கொண்டாடலைன்னா நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை. மணிரத்னமாக இருந்தால் ஐயோ சார் அவர் ஜீனியஸ் டேரக்டர் சார், அவர் எவ்வளோ பேர் இருக்கட்டும் சார். அந்த ஒரு படத்தோட ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா அந்த படத்தோட அவ்வளோதான். மணிரத்னமாக அப்பொழுது ஓவர். மௌனராக எடுத்தார், அதெல்லாம் ஓகே. நாயகன் எடுத்தார், இந்த படம் நல்லா இல்லையே. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். சங்கர் எடுத்தாலும் சரி, மணிரத்னம் சார் நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். ஹேர் மாதிரி இருக்குங்க படம், ஒன்றுமே புரியாது. நீங்கள் வந்து படம் பாருங்கள், ஒரு கிழட்டு பைய ஒரு கூத்தியாலோட கூத்தடிக்கிறீங்க, சும்மா உட்காந்து சுற்றிக்கிட்டு டும்பு சுற்றிட்டு இருக்கிறதும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஓட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு 1970 வந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு டும்பு சுட்டுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் கனெக்டிவிட்டியே இருக்காது. அதுவும் ஒரு கிளீஷேயான சீன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது கொளுத்தி போட வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட். இதை போய் எடுத்துகிட்டு தக் லைஃப்னு சொல்லிட்டு சாவடிச்சதுக்கு பாருங்கள், ரொம்ப மோசம். த்ரிஷா வேஸ்ட்டு, அது கூத்தியால் வருது. த்ரிஷா வேஸ்ட்டு, அபிராமி வேஸ்ட்டு, அசோக் செல்வன் வேஸ்ட்டு, எல்லாருமே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்னா இந்த படம் எப்படின்னா ஒரு விருந்து இருக்குது, எல்லாமே பொரியல்லாம் நல்லா இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தால் பொரியல் பலகாரம் நல்லா இருக்குது, ஆனால் எல்லாமே ஊசி போயிருக்குன்னு நீங்கள் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு மணிரத்னம்ன்ற ஒரு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்கார வேண்டிய ஒரு முட்டாள் டேரக்டர் எடுத்துருக்க படம் பார்க்கவே பார்க்காதீங்க. கதை என்னங்க, நம்பிக்கை தரும். செக்கச்சி வந்தவான படம் என்ன கதை என்ன, குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்து நான் தான் தலைவன், நான் தான் மேலே வரணுன்றதுக்காக ஒரு போட்டிக்காக அடிச்சுப்பாங்க. அவங்க ஒருத்தனோட சுட்டு சாங்க, அதே கதை தான். அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம். அதுலேயே ஒரு பழி வாங்குறது. கடைசியில் அதையாவது ஒழுங்காக பண்ணாலும் அதுவும் ஒழுங்காக கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன வேணால் கதை எழுது, ஸ்க்ரீன் ப்ளே. 11 ஒரு படம் வந்துருக்கு பார்த்தீங்களா? 11 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வர வந்து பண்ணால் உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் ரிப்பீட்டடாக பார்க்கலாம். ஏன் அதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோமே, நல்ல படம் சொல்லுவோம், குப்பை படம் தான். இதில் வந்து எங்களை வந்து யாரும் வந்து அவங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ரிவ்யூ வந்து தப்பாக போட்டுக்கிறீங்க, அதனால் பட கலெக்ஷனும் குப்பைன்னு சொல்லாமல் எப்படி இருக்கிறது? குப்பை படம் தான், அது ஒன்றும் பண்ணவே முடியாது. சிம்பு நல்ல ஆக்டர், இல்லைன்னு சொல்ல. பட் படம் நல்லா இல்லைன்னா சிம்பு என்ன தான் கொட்டி இது பண்ணாலும் அவருக்கு என்ன வரப்போகுது? ஒன்றுமே இருக்காது. படம் வந்து எனக்கு தெரிஞ்ச நாளைக்கே ஃபுல்லாக ஆகாது. இப்போ ரிவ்யூ பார்த்தோன்னே நிறைய பேர் நான் மட்டும் சொல்ல, ஆந்திரா சேனல்லே வந்து துப்பிட்டாங்க. எந்த ஆடியன்ஸும் பார்க்க முடியாதுங்க, எந்த ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது, தலை சுற்றுங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது, அவ்வளோ மோசமாக ரொம்ப கிளீஷியான ஸ்கிரிப்டு. ஃபுல்லாகவே லேகு. ரொம்ப எந்த ஆர்டிஸ்ட்டுமே ஒழுங்காக இது பண்ண, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இல்லாதனால இந்த படம் குப்பையாயிடுச்சு, அவ்வளோதான். மணிரத்னம் ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி பண்ணி தான் எடுப்பார் எல்லா படத்தையுமே. எல்லா படமும் அவருக்கு வந்து காப்பீடு வருஷன் தான். ஆனால் அந்த காப்பி வந்து கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுவார், ஆனால் இது வந்து அதையும் ஒழுங்காக பண்ணல. எங்கேயுமே விடாது, பேன் இண்டியாவில் எங்கேயுமே விடாது.